ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஸ்லெண்ட்ரினா த ஸ்கூல் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸ்லெண்ட்ரினா கேம்னால எதையாவது கலெக்ட் பண்ண சொல்லுவானுங்க. அதே மாதிரி இந்த கேமில் 8 ஃபியூஸை கண்டுபிடிக்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்கங்க, அந்த 8 ஃபியூஸை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கிளாஸ் இருந்தால் இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது ஃபியூஸ் இருக்கா? ஃபியூஸு உள்ள கீ கூட இல்லை, எதுவுமே இல்லை மொதல் ரூமில். அடுத்து இந்த கிளாஸ் ரூமில் இதுலேயும் எதுவுமே இல்லை போல். எங்கிட்டாவது வச்சுருப்பானுங்க, டெஸ்க்கு கடியிலலாம் ஒழிச்சு வச்சுருப்பானுங்க. இந்த ரூமில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்குது. ஓகே, நினச்ச மாதிரியே இருக்குங்க. திரும்ப ஐயோ பிடிச்சிட்டு விட மாட்டேன். அப்போ அடி திரும்பிட்டே. ஓகே, இந்த கேமில் கொஞ்சம் பவராக இருக்கா போல் ஸ்லெண்ட்ரினா. ஏன்னா கிரானி 3யில் இவ்வளோ பவராக இருக்க மாட்டா. அவளை பார்த்தோன்னா லைட்டாக திரும்பினாலே கிரானி 3லலாம் விட்டுருவா. ஆனால் இந்த கேமில் போட்டு செல்ல ஆட்டுன்னு ஆட்டினா தான் விடுறா. ஓகே, பார்த்த ரூம் தான் இது. ஓகே, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர், இது கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, மேலே ஒரு ஃப்ளோர், அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஓகே, இந்த ரூமில் கீயை யூஸ் பண்ணி பார்த்தா ஹெல்த் பேக், அதாவது மெடிக்கேட் கிடச்சிச்சு. ஓகே, இந்த கபோர்டில் ஏதாவது இருக்கா? ஆஹா, ஒரு ஃபியூஸ் கிடச்சிருக்கு. இன்னும் 6 ஃபியூஸ் வேணும். ஓகே, ஸ்லெண்ட்ரினா இருக்கா? திரும்பி பார்க்காம போவோமா? ஐயோ பிடிச்சிட்டாலே. தேவையில்லாமல் திரும்பி பார்த்துட்டே போல். இந்த தடவை திரும்பி பார்க்காம அப்படியே வெளியில் போயிடுவோம். ஓகே, இந்த ரூமில் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை போலையே. ஆமாங்க, எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ மேல் ஃப்ளோர் போகலாம், ஏன்னா அவ்வளோதான். கீழ் ஃப்ளோரில் எல்லா ரூமும் முடிஞ்சிச்சு. ஓகே, இன்னும் ஆறு ஃபியூஸ் கிட்ட மேலே தான் கிடைக்கணும். இங்கே ஒரு ஹெல்த் பேக் இருக்குது, எடுத்துக்கிட்டாச்சு. பாத்ரூமில் இங்கே ஒரு கீ இருக்குங்க. பாத்ரூம்குள்ளே உத்து பார்க்கணும், ஏன்னா இந்த மாதிரி ஒழிச்சு வச்சுருப்பானுங்க. ஓகே, வேறு எங்கேயும் இல்லை. ஓகே, அங்கே என்னமோ வெண்ட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்லெண்ட்ரினா. அவன் என்னடா அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஓகே, கிச்சனில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அந்த இடத்துல ஒரு டெடி இருக்குது, இந்த டெடியை எடுத்துக்குவோம். இங்கே ஹெல்த் பேக், அடுத்து கபோர்டில் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இங்கே ஒரு கீ வேணா இருக்குது. இந்த சைடும் கபோர்டு இருக்குது, அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஃபியூஸ் இருக்குது. ஐயோ ஸ்லெண்ட்ரினா இவன் வேறு விட்டு தொலைய மாட்டாளே. ஒவ்வொரு ரூமை தேடும் போது வந்துடுறா. ஓகே, இது பெரிய டைனிங் ஹால். இங்கே ஏதாவது இருக்குங்க நிச்சயம். கீ இல்லைன்னா ஃபியூஸ் ஏதாவது இருக்கோ? ஓகே, ஆனால் இல்லைங்க, இவ்வளோ பெரிய டைனிங் ஹாலில் இல்லை. அப்படின்னா போவோம், ஸ்ட்ரைட்டாக போவோம். அந்த சைடு நிறையா ரூம் இருக்குங்க. ஓகே, இங்கே ஒரு ஃபியூஸ் வச்சுருக்கானுங்க, இந்த ஃபியூஸை எடுத்துக்குவோம். அடுத்து வேற எங்கே? இந்த இடத்துல ஒரு கீ இருக்குங்க. கீ தேவைப்படும் போல் கடைசியாக. தெரில எதுக்கு கீன்னு, ஏன்னா அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் ரூம் தான் இருக்குது. அப்போ எதுக்கு 3 கீ வச்சுருக்கே? இவன் வேற விட்டு தொலைய மாட்டான். அப்படி விட்டுட்டேன் எப்படியோ. சரி, இங்கே ஒரு கீயை யூஸ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஃபியூஸ் எடுத்தாச்சு. அடுத்து இங்கே ஒரு மெடிக்கேட். அவ்வளோதான். இதில் ஏதாவது இருக்கா? இதில் இல்லை. இந்த ரூமில் ஒரு ஃபியூஸ், இன்னும் 2 ஃபியூஸ் வேணும். ஓகே, இந்த ரூமில் பார்த்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போவோம். அங்கே ஒரு ஃபியூஸ் இருக்கும், எப்பயுமே அங்கே ஒரு ஃபியூஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபியூஸ் கண்டுபிடிக்கணும். மேபி அங்கே 2 ஃபியூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு கீயை யூஸ் பண்ணியாச்சு. இங்கே தான் ஃபியூஸ் இருக்கும். கீ தான் இருக்குது, இந்த ஃபியூஸை காணும். இந்த இருக்கா? எங்கே வச்சுருக்காருங்க பாருங்களே. ஓகே, இங்கே மெடிக்கேட் இருக்குது. ஒரு ஃபியூஸ் தான் அங்கே இருக்குது. அப்படின்னா ஏதோ ஒரு ரூமை மிஸ் பண்ணிட்டோம் போல். ஆனால் அந்த ரூம் எங்கே இருக்குன்னு தான் தெரிலையே. சரி, இந்த சைடு போவோமா? இங்கிட்ட இல்லை அந்த ரூமு. இந்த ரூமில் பார்த்தாச்சு, எதுவுமே இல்லை. ஓகே, இந்த சைடு ரூமில் தான் இல்லை, எதுவுமே இல்லை. எதுக்கும் பார்ப்போம் ஊற்று. எதுவுமே இப்போயும் இல்லை. ஓகே, இந்த ரூமில் பெரிய ரூமாக இருக்குது. போய் கபோர்டெல்லாம் பார்த்துட்டோம், ஆனாலும் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு ஃபியூஸ் எங்கே போயிருக்கோ? ஒருவேளை கிளிச் ஆக்கி விட்ருப்பானுங்களோ? இல்லைங்க, அப்படி இருக்காது. பக்கத்தில் தான். ஐயோ, இவன் வேற பேச விட மாட்டேறா, திடீர்னு வரா. இப்போ கூட கதவை திறந்தோடனே வந்து நின்றா. ஓகே, இப்போ எங்கெங்க இருக்கோ? எனக்கு தெரிஞ்சு எதையோ மிஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு ரூமை மிஸ் பண்ணுறோங்க. அடுத்து எங்கடா வச்சுருக்கானுங்க?
சரி, இந்த ரூம்லேயும் இல்லை. இந்த ரூம் பெரிய ரூமாக இருந்துச்சு. இங்கே எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இருந்தாலும் பெஞ்சில் ஒழுங்காக பார்ப்போங்க. பெஞ்சில் அங்கங்கே வச்சுருப்பானுங்க. நானும் பைத்தியக்கார மாதிரி போன ரூமுக்கே போய்கிட்டு இருந்தேன். கடைசியில் போய் பார்த்தா இங்கே இருந்துச்சு அந்த ரூமு. இந்த ரூமுக்கு எய்த்தாப்பில் இருக்க ரூமில் கூட நான் 3 தடவை பார்த்தேன். இந்த ரூமை போய் மிஸ் பண்ணிட்டேனே. சரி, இங்கே தாங்க அந்த ஃபியூஸ் இருக்குது. ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தா விட்டு தொலைய மாட்டாளே. விட்றி அப்பாடி விட்டாயா சுப்பாடி. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் இந்த ஃபியூஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணோம். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம். இன்னும் ஒரு படி. சரி, வந்தாச்சுங்க. இப்போ இங்கே தான் அந்த ஃபியூஸ் அசம்பிள் பண்ணோம். ஓகே, இப்போ அசம்பிள் பண்ணோன்னே மேல் ஃப்ளோரு, அதாவது கடைசி மேலே ஃப்ளோரு இருக்கும்ல, அந்த ஃப்ளோரோட கதவு திறந்துடும். அதனால் அங்கே போய் பார்க்கணும். ஓகே, அவ்வளோதான், வந்தாச்சு. இந்த கதவுக்குள்ளே தான். ஓகே, இதுதான் ஸ்லெண்ட்ரினாவோட டேபிள் போல். இதில் அந்த டெடியை வச்சு விட்ருவோம். இப்போ என்னமோ குரூப் ஃபோட்டோ மாதிரி கிடச்சிருக்கு. இதை வச்சு இந்த பிளேஸை விட்டு வெளியில் போக சொல்கிறானுங்க. ஐயோ, இவ வேறு ஹெல்த்தை குறைக்கிறாள். இப்போன்னு பார்த்து கம்மியாக தாங்க ஹெல்த் இருக்குது. செத்துறக்கூடாது. என்னடா முடிச்சு விட்டாயிலா? கட்சினா இல்லை முடிச்சு விட்டாயிலா? கட்சின்னு தான் போல். சரி, ஸ்லெண்ட்ரினா வரா. இந்த ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகுமா மாட்டோமா? ஓ, இந்த முகர கட்ட தான் ஸ்லெண்ட்ரினா போல். இதுக்கு இந்த பேய் ஸ்லெண்ட்ரினாவே பரவாயில்ல போல். அவ்வளோதானா? செத்துட்டியாம் போல். அட பாவியில, கடைசி ஃபியூஸை கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கேமை முடித்தா கடைசியில் சாவர மாதிரி எண்டிங்க. சரி, அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.